வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியவர்களாக வந்துள்ள நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள் வீடியோவை தொடங்குவோம். குஜராத்தின் ஆனந்த் மாவட்டம், அதாவது வெண்மை புரட்சியின் பூமி, நாலாபுரமும் பசுமை, வித்யநகரின் இளைஞர்களின் ஆரவாரம், நற்பண்புகளின் மணம். இதே நகரில் வசித்து வந்த மேகா தன் பெயருக்கேற்ற குணங்களை கொண்டவள். படிப்பில் திறமையானவள், சிரித்த முகம் கொண்டவள் மற்றும் சங்கீத பிரியையான பெண். அவள் வித்யநகரின் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் எம்எஸ்சி இறுதி ஆண்டில் படித்து வந்தாள். மேகாவின் தந்தை அரசு பணியிலும் தாய் இல்லத்தரசியாகவும் இருந்தனர். மேகா வீட்டின் செல்லப் பெண்ணாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த பெண்ணாகவும் இருந்தாள். மறுபுறம் அதே கல்லூரியில் கணினி அறிவியல் படித்து வந்த கரண் மிகவும் அமைதியான, சீரியஸான, அதே சமயம் கருணைமிக்க மற்றும் உழைப்பாளி இளைஞன். கரண் ஆனந்தின் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனது தந்தை விவசாயத்துடன் தொடர்புடையவர். படித்துவிட்டு ஒரு பெரிய மென்பொருள் பொறியாளராகி பெற்றோரின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதே கரணின் ஒரே கனவு. கல்லூரி நூலகத்தில் இருவரின் சந்திப்பும் தற்செயலாகவே நிகழ்ந்தது. ஒரு நாள் மேகாவின் கையிலிருந்து குறிப்பு புத்தகம் கீழே விழுந்துவிட்டது. கரண் அந்த புத்தகத்தை எடுத்து மேகாவிடம் கொடுத்தான். கரணின் கண்களிலிருந்த எளிய தன்மையும் மேகாவின் முகத்திலிருந்த புன்னகையும் இருவருக்கும் இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாசக்கயிற்றை உருவாக்கின. வாழ்க்கையில் சில சந்திப்புகள் தற்செயலானவை அல்ல, அவை விதியால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட தருணங்கள். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே நட்பு மலர்ந்தது. கல்லூரி வளாகத்தில் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து பல மணி நேரம் பேசுவது, எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது அவர்களின் தினசரி வழக்கமானது. மேகாவின் சங்கீதத்திற்கு கரண் ரசிகனானான். கரணின் முதிர்ச்சி மீது மேகா ஈர்க்கப்பட்டாள். இந்த நட்பு எப்போது தூய காதலாக மாறியது என்பது இருவருக்கும் தெரியவில்லை. கல்லூரியின் இறுதி ஆண்டு முடிவடைய இருந்தது. பருவமழை காலம் அது. ஆனந்தின் பூமி முழுவதும் பசுமையான போர்வை போர்த்தியிருந்தது. மேகாவிடம் தனது மனதை கூற முடிவு செய்தான் கரண். வித்யநகரின் அமைதியான பூங்காவில் கரணின் காதலை வெளிப்படுத்தும் விதம் அவனது ஆளுமையைப் போலவே மிகவும் எளியதாகவும் சீரியஸாகவும் இருந்தது. கரண் மேகாவிடம் கூறினான், மேகா, என் எதிர்காலம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த எதிர்காலத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் உன் பெயரை பார்க்க விரும்புகிறேன் என்பதை நான் அறிவேன். நீ வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருப்பாயா? மேகாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. அவள் வார்த்தைகள் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். அவர்கள் காதலில் எந்த நடிப்பும் இல்லை. ஒருவருக்கொருவர் மீதான மரியாதையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே இருந்தது. கல்லூரி முடிந்ததும் கரண் தன் முயற்சியால் அகமதாபாத்தில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் மென்பொருள் பொறியாளராக வேலை பெற்றான். மேகாவும் ஆனந்திலேயே தங்கி பிகேடி ஆஃப் PhD மேற்படிப்புக்கு தயாராக தொடங்கினான். இருவரும் தங்கள் பணியில் முன்னேறி தங்கள் குடும்பங்களை சந்தித்து திருமண பந்தத்தில் இணைய கனவு கண்டனர். கரண் தன் பெற்றோரிடம் மேகாவை பற்றிச் சொன்னான். மேகாவும் தன் வீட்டில் பேசினாள். இரண்டு குடும்பங்களும் இவர்களின் திருமணத்திற்கு சம்மதித்தனர். ஆனால் இன்பமான நாட்களுக்கு கண் திருஷ்டிப்பட அதிக நேரம் தேவையில்லை என்பார்கள். திருமணத் தேதிகள் குறிக்கப்படவிருந்த நேரத்தில் திடீரென மேகாவின் உடல்நிலை மோசமாகத் தொடங்கியது. அவளுக்கு தொடர்ந்து சோர்வு, தலைச்சுற்றல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் பரீட்சை டென்ஷன் மற்றும் பலவீனத்தால்தான் இது நடக்கிறது என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் ஆனந்த் மருத்துவமனையில் பரிசோதனைகள் செய்தபோது வெளிவந்த உண்மை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேகாவிற்கு முற்றிய நிலையிலான இரத்தப் புற்றுநோய், பிளட் கேன்சர் இருப்பது கண்டறியப்பட்டது. அவளுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே மிச்சமிருப்பதாக மருத்துவர்களும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். சிகிச்சையால் வலியை குறைக்கலாமே தவிர அவளை காப்பாற்றுவது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்தச் செய்தியை கேட்டதும் மேகாவின் குடும்பம் உடைந்து போனது. மேகாவும் நடுங்கிப் போனாள். தன்னை பற்றி கவலைப்படுவதை விட தன்னுடன் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க கனவு கண்ட கரனை நடுவழியில் எப்படி விட்டுச்சு செல்வது என்று நினைத்து அழுதாள். மேகா கரனை அழைத்து ஆனந்திற்கு வருமாறு கூறினான். அவளை விட்டு கரனை விலக்க விரும்பினாள். இதனால் அவனுக்கு எதிர்காலத்தில் குறைவான வலி இருக்கும் என்று நினைத்தாள். மருத்துவமனை தோட்டத்தில் கரனை அழைத்து மிகவும் கடினமான குரலில் கூறினாள், கரண், என்னை மறந்துவிடு. நமது உறவு இத்துடன் முடிகிறது. நீ உன் வாழ்க்கையில் முன்னேறிவிடு. நான் உனக்கு தகுதியானவள் அல்ல. ஆனால் கரண் மேகாவை நன்றாக அறிந்திருந்தான். மேகாவின் நோயைப் பற்றி அறிந்தபோது கரண் அழவில்லை. அவன் மேகாவின் கையைப் பிடித்து அவளது கண்களைப் பார்த்துச் சொன்னான், மேகா, இன்பமான காலங்களில் மட்டுமே உன்னுடன் இருப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கவில்லை.
உண்மையான காதல் என்பது நல்ல காலங்களில் மட்டும் உடன் இருப்பது அல்ல. கஷ்டமான காலகட்டத்தில் கையை இன்னும் உறுதியாக பிடித்துக்கொள்ளும். உன்னிடம் உள்ள நேரம் முழுதும் என் மீது மட்டுமே உரிமை உண்டு. கரண் அகமதாபாத்தில் உள்ள தனது ஆடம்பரமான வேலையிலிருந்து நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு ஆனந்த் மருத்துவமனையில் மேகாவின் அருகில் தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டான். மேகாவின் கீமோதெரபி தொடங்கியது. அவளது அழகான தலைமுடி உதிர்ந்தது, முகம் வெளிறியது மற்றும் உடல் பலவீனமடைந்தது. ஆனால் கரணின் பார்வையில் அவளது அழகு கொஞ்சமும் குறையவில்லை. கரண் தினமும் காலையில் மேகாவிற்காக புதிய பூக்களை கொண்டு வந்தான். அவளுக்கு ஊக்கமளிக்கும் கதைகளை கூறினான் மற்றும் அவளுக்கு பிடித்த மெல்லிசையை கிதாரில் வாசித்தான். மேகாவில்லியின் வேதனையால் இரவில் அழும்போதெல்லாம் கரண் விடிய விடிய விழித்திருந்து அவளது தலையை தடவிக் கொடுத்தான். ஒருநாள் மேகா கரணிடம், கரண், நீ ஏன் உன் நேரத்தையும் எதிர்காலத்தையும் எனக்காக வீணடிக்கிறாய்? நான் எப்போது வேண்டுமானாலும் சென்று விடுவேன், பிறகு உன்னுடைய நிலை என்னவாகும் என்று கேட்டாள். அதற்கு கரண் புன்னகையுடன், மேகா, வாழ்க்கை எவ்வளவு நீளமானது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் வாழ்க்கை எவ்வளவு உயிர்ப்புடன் இருப்பது என்பது நம் கையில் இருக்கிறது. நீ இறப்பதற்கு முன்பே உன்னை சாக விடமாட்டேன். நாம் நமது இந்த சிறிய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றுவோம் என்றால் மரணமும் நம்மிடம் தோற்றுவிடும் என்று பதிலளித்தான். இருவரும் மருத்துவமனையின் இந்த அறையிலேயே தங்களது திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முன்னிலையில் மிக எளிய முறையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த மேகாவின் உச்சிவகுட்டில் கரண் குங்குமம் வைத்து அவளது கழுத்தில் தாலி கட்டினான். அந்த தருணம் மருத்துவமனையின் அந்த அறை எந்த கோவிலை விடவும் குறைவானதாக இல்லை. அங்கு உபஸ்தித ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் மேகாவின் முகத்தில் ஒரு அற்புதமான திருப்தியும் அமைதியும் இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல மேகாவின் உடல்நிலை மேலும் மோசமானது. ஒரு மாலை வேளையில் ஆனந்தின் வானம் சூரிய அஸ்தமனத்தால் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தபோது மேகா கரனை அருகில் அழைத்தாள். நடுங்கும் கரங்களால் அவனது கைகளைப் பிடித்து மிக மெல்லிய குரலில், கரண், உன்னுடைய அன்பைப் பெற்று என் இந்த வாழ்க்கை தன்யமாகிவிட்டது. நான் சென்ற பிறகு நீ அழக்கூடாது என்று எனக்கு வாக்கு கொடு. உனது கனவுகளை நீ நிறைவேற்ற வேண்டும். ஏழைகளையோ அல்லது உதவியற்றவர்களையோ நீ எப்போதெல்லாம் உதவுகிறாயோ அப்போதெல்லாம் உன் மேகா உன்னைச் சுற்றியே இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள். நான் உனது மூச்சில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று கூறினாள். அதே கணத்தில் கரணின் தோளில் தலையைச் சாய்த்து மேகா தனது இறுதி மூச்சை விட்டாள். கரணின் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி அவளது நெற்றியில் விழுந்தது. கூச்சலோ கத்தலோ இன்றி கரண் மேகாவை மிகுந்த அமைதியுடன் வழியனுப்பி வைத்தான். ஏனெனில் மேகா உடல் ரீதியாக மட்டுமே சென்றுவிட்டாள். அவளது ஆன்மாவும் அன்பும் எப்போதும் தன்னுடன்தான் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மேகாவின் மறைவுக்குப் பிறகு கரண் மனச்சோர்வில், டிப்ரெஷனில் வீழவில்லை. சென்று தன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளாமல் மேகாவிற்கு அளித்த வாக்கை காப்பாற்றினான். கரண் மீண்டும் தன் வேலையில் சேர்ந்தான். ஆனால் இப்போது அவன் வாழ்வின் நோக்கம் மாறியிருந்தது. தன் வருமானத்தில் பெரும்பகுதியையும் தன் ஓய்வு நேரத்தையும் ஏழை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிகிச்சைக்கு பயன்படுத்தத் தொடங்கினான். ஆமந்த மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மேகா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கினான். இதன் மூலம் புற்றுநோயாளிகளுக்கு இலவச மருந்துகள், ஆலோசனை மற்றும் பொருளாதார உதவி வழங்கினான். மருத்துவமனைகளுக்குச் சென்று நோயாளிகளிடம், நோய் உடலுக்குத்தான், ஆன்மாவிற்கு அல்ல, மூச்சு உள்ளவரை சிரித்துக்கொண்டே இருங்கள் என்று கூறுவான். கரணிடம் மக்கள் மேகாவின் நேர்மறையான சக்தியை கண்டனர். இந்த கதை நமக்கு வாழ்க்கையின் 3 பெரிய பாடங்களை கற்பிக்கிறது. உண்மையான அன்பு நிபந்தனையற்றது. அன்பு என்பது உடல் ஈர்ப்பு அல்லது இன்பமான நாட்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இக்கட்டான சூழ்நிலையிலும் அளித்த வாக்கை நிறைவேற்றுவதே உண்மையான அன்பு. வாழ்க்கை நீளமானது அல்ல, அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்மிடம் எவ்வளவு ஆயுள் உள்ளது என்பது முக்கியமல்ல, நாம் வாழும் காலம் எவ்வளவு அன்புடனும் திருப்தியுடனும் வாழ்கிறோம் என்பதே முக்கியம். துயரத்தை சக்தியாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெரிய துயரம் வந்தாலும் தோற்றுப்போவதையோ அல்லது தவறான வழியை தேர்ந்தெடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். பதிலுக்கு அந்த துக்கத்தை சமூக நலனின் சக்தியாக மாற்ற வேண்டும். மேகாவை இழந்த துக்கத்தை சமூக சேவையின் புனிதமான பணியாக மாற்றி மேகாவின் அன்பை உண்மையான அர்த்தத்தில் கரண் அமரமாக்கினார். இந்த மேகா மற்றும் கரணின் கதை இன்றும் குஜராத்தின் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. அன்பு எவ்வாறு ஒரு நபரை அழிக்காமல் முழு சமூகத்திற்கும் உத்வேகமாக மாற்ற முடியும் என்பதை இது காட்டுகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் காணொளியை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.